இயற்கையின் மடியில் கவா பயணம். நண்பர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த அழகான கவா ஆங்காவா பகுதி நம் அண்டை மாநிலமான கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மலம்புழா அணையின் நீர்த்தேக்க பகுதியில் அமைந்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பின்னணியில் இயற்கையாகவே சுற்றிலும் நீர் சூழ்ந்து ஒரு தீவு போன்ற தோற்றத்தை தருவதால் இதை எல்லாரும் பரவலாக கவா ஐஸ்லாண்ட் என்று அழைக்கிறார்கள். நம் தமிழக எல்லையான கோயம்புத்தூரிலிருந்து மிக எளிதாக சில மணி நேர பயணத்தில் இந்த இடத்தை நாம் அடைந்துவிடலாம். இன்றைய நவீன உலகத்தின் பரபரப்பான ஓட்டப்பந்தய வாழ்க்கையில் மனித மனம் எப்போதும் இயற்கையின் அமைதியையும் நிம்மதியையும் தேடித்தான் அலைகிறது. அப்படிப்பட்ட மன அமைதிக்கும் ஆன்மாவின் குழுமைக்கும் ஒரு சிறந்த புகலிடமாக திகழ்கிறது இந்த கவா பகுதி. இயற்கை அன்னை நமக்கு அளித்த ஒரு அற்புதமான கொடையான இந்த இடம் நம் மனதில் உள்ள பாரங்களை எல்லாம் போக்கி நம்மை புத்துணர்ச்சி பெற வைக்கிறது. உண்மையில் கவாவை நோக்கி நாம் செல்லும் பாதையே ஒரு தனித்துவமான அழகை கொண்டது. சாலையின் இருபுறமும் அடர்ந்து வளர்ந்த மரங்கள் வானை முட்டும் அளவுக்கு குடை போல கவிழ்ந்திருப்பதை பார்க்கும் போதே மனதுக்கு அத்தனை இதமாக இருக்கும். அந்த மரங்களின் நிழலில் குளிர்ந்த காற்று நம் முகத்தில் வந்து மோதும் போது நம் மனதில் உள்ள அனைத்து கவலைகளும் அழுத்தங்களும் நம்மை அறியாமலேயே மறைந்து விடுகின்றன. நகரத்தின் சத்தமும் புகையும் இல்லாத அந்த தூய்மையான காற்றில் பயணிப்பது நம் உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் ரீசார்ஜ் செய்கிறது. அங்கிருக்கும் கவாவின் மிக முக்கிய சிறப்பம்சமே அந்த பாதைகளில் இயற்கையாகவே அமைந்துள்ள விழுதுகளும் கிளைகளும் தான். அடர்ந்த காடுகளின் வழியே நாம் நடந்து போகும் போது பழமையான பெரிய மரங்களின் விழுதுகள் காட்டின் அழகிய ஊஞ்சல்களைப் போல காட்சியளிக்கின்றன. செயற்கையான பூங்காக்களில் காசு கொடுத்து விளையாடும் ஊஞ்சல்களை விட இந்த இயற்கை ஊஞ்சல்களில் தொங்கி விளையாடுவது குழந்தைகளுக்கு ஒரு புதிய மறக்க முடியாத அனுபவத்தை தரும். மரங்களை தொட்டு உணர்வதும் அந்த விழுதுகளை பிடித்து விளையாடுவதும் இன்றைய மொபைல் உலக குழந்தைகளுக்கு கிடைக்காத ஒரு அரிய கிராமிய கொண்டாட்டமாகும். ஏனென்றால் இயற்கையின் மடியில் விளையாடும் போதுதான் குழந்தைகளின் கற்பனை திறனும் மன மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகிறது. கவாவின் மரங்கள் அவர்களுக்கு ஒரு திறந்தவெளி விளையாட்டு மைதானமாக மாறிவிடுகின்றன. இந்த டிஜிட்டல் யுகத்தில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து பேசுவதற்கு கூட நேரம் இல்லாமல் தவிக்கிறோம். ஆனால் கவாவின் அமைதியான சூழல் குடும்ப உறவுகளை மேலும் பலப்படுத்த உதவுகிறது. மரங்களின் நிழலில் பறவைகளின் இனிய குரல்களுக்கு இடையே குடும்பத்தோடு கைகோர்த்து நடந்து செல்வது பேரானந்தம். குழந்தைகள் இந்த இயற்கை ஊஞ்சல்களில் குதூகலமாக விளையாடுவதை நம் கைபேசியில் அழகான புகைப்படங்களாகவும் வீடியோக்களாகவும் எடுத்து சேமித்துக் கொள்ளலாம். இந்த நினைவுகள் நம் வாழ்நாள் முழுவதும் பேசப்படும் ஒரு அழகான காவியமாக மாறும். மனதிற்கு அமைதியையும் குழந்தைகளுக்கு கொண்டாட்டத்தையும் குடும்பத்திற்கு அலாதியான மகிழ்ச்சியையும் ஒரே இடத்தில் தரும் ஒரு சொர்க்கம்தான் இந்த கவா. வார இறுதி நாட்களிலோ அல்லது ஒரு சிறிய விடுமுறையிலோ நம் அன்பிற்குரியவர்களுடன் இங்கு சென்று வரும்